வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இன்று மாலை மோடி பிரதமராக பதவியேற்பு. பதவியேற்பு நிகழ்ச்சியில் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல். தேர்வு முடிவு மோடிக்கு கிடைத்த தோல்வி. சோனியா காந்தி கடும் கண்டனம். இந்தியா கூட்டணி விரைவில் ஆட்சி அமைக்கும். பாஜக கூட்டணி எம்பிக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. குரூப் 4 எழுத்து தேர்வை 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர். அடுத்த ஆண்டு ஜனவரியில் முடிவுகள் வெளியாகும் என தேர்வாணையம் அறிவிப்பு. டெல்லியில் இன்று மாலை நடக்க உள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடந்தது. ஜூன் 4ஆம் தேதி நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக பாஜக 240 இடங்களையும் காங்கிரஸ் 99 இடங்களையும் பிடித்தன. ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 283 இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் நடந்தது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டம் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை மோடி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டின் புதிய பிரதமராக மோடியை நியமித்து உத்தரவிட்டார். இதையடுத்து தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் டெல்லியில் இன்று மாலை நடக்க உள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். பின்னர் கூட்டணி கட்சிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்திய பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் முடிவுகள் மோடிக்கு கிடைத்த தார்மீக தோல்வி என்று சோனியா காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடந்த காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் சோனியா காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பிரதமர் மோடி தனது கட்சி மற்றும் கூட்டணிகளை விடுத்து தனிப்பட்ட தனது பெயரில் மக்களிடம் வாக்கு கேட்டார். எனவே இந்த தேர்தல் முடிவு மோடிக்கு அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் கிடைத்துள்ள தோல்வி என கூறினார். உண்மையில் அவர் மக்கள் நம்பிக்கையை இழந்து அதன் மூலம் தலைமையேற்கும் உரிமையையும் இழந்துவிட்டார். ஆனாலும் தோல்விக்கான பொறுப்பை ஏற்காமல் மீண்டும் பிரதமராக பதவியேற்க விரும்புகிறார் எனவும் தெரிவித்தார். இனியும் அவர் தனது கட்சியின் பாணியையோ நிலைப்பாட்டையோ மாற்றிக்கொள்வார் என்றோ மக்கள் விருப்பத்தின்படி ஆட்சி செய்வார் என்றோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் நாடாளுமன்றத்தை சீர்குலைக்கவோ எம்பிக்களை கேவலமாக நடத்தவோ விவாதம் இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றவோ நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிக்கவோ அனுமதிக்க கூடாது என்றும் இனி அவர்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எனவே வரும் காலங்கள் நமக்கு சவாலானதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் 29 தொகுதிகளை வென்ற திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக, காங்கிரஸ், சமாஜ்வாடிக்கு அடுத்த 4வது பெரிய கட்சியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவராக சுதீப் பந்த் யோபாத்யாய், துணைத் தலைவராக ககோலி கோஷ் தஸ்திதார், தலைமை கொறடாவாக கல்யாண் பானர்ஜி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவராக டெட்ரிக் ஓ பிரையன், துணைத் தலைவராக சஹாரிகா கோஸ், தலைமை கொறடாவாக நதிமுல் ஹக் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரசின் புதிய எம்பிக்கள் உடனான ஆலோசனைக்கு பிறகு பேசிய அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி பாஜக சட்டவிரோதமாக ஆட்சி அமைத்துள்ளது என்றும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய அரசியலில் நடக்கின்ற நிகழ்வுகளை கவனித்து வருவதாகவும் சரியான நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 7247 மையங்களில் குரூப் 4 எழுத்து தேர்வு தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் 7247 மையங்களில் குரூப் 4 எழுத்து தேர்வு இன்று தொடங்கியது. VAO, வனக்காவலர் உள்ளிட்ட 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வை சுமார் 20 லட்சம் பேர் எழுத உள்ளனர். இன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்விற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஆனால் பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள், MBA முடித்தவர்கள் என உயர்கல்வி தகுதி பெற்றவர்களும் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர். 6244 பணியிடங்களுக்கு 20
36,774 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் ஆண்கள் 8,17,762 பேரும், பெண்கள் 12,18,922 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 150 பேரும் அடங்குவர். சென்னையில் மட்டும் குரூப் 4 தேர்வை 1,33,276 பேர் எழுதியுள்ளனர். குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியாகும் என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 9ஆம் தேதி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 923 மருந்தாளுநர் பணியிடங்கள் 15 நாளில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்புகளை நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 1,00,000க்கு 70% இருந்த மகப்பேறு இறப்பு 45.5% குறைந்துள்ளது என்றும், கடந்த 3 மாதங்களில் 1221 மருத்துவர் காலி பணியிடங்கள் வெளிப்படை தன்மையுடன் நிரப்பப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். விரைவில் 2553 மருத்துவர் காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலமாக நிரப்பப்பட உள்ளன எனவும் தெரிவித்தார். மேலும் 923 மருந்தாளுநர் காலி பணியிடங்கள் இன்னும் 15 நாட்களில் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார். குடியாத்தத்தில் 13 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 20 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டியன் நகர் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமி, தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமியும் குடியாத்தம் ஆசிரியர் காலனியை சேர்ந்த வினோத் என்ற மாணவனும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் சிறுமியின் தந்தை உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டில் யாரும் இல்லை என மாணவி கூறியதன் பெயரில் அங்கு வந்த வினோத் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். நேற்று வீட்டிற்கு வந்த பெற்றோரிடம் அக்கம் பக்கத்தினர் சிறுமியின் நடவடிக்கை குறித்து கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வினோத் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் மதுபோதையில் அரசு பேருந்தை எட்டி உதைத்து எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கோயில் திருவிழாவிற்காக ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு அப்பகுதியை சேர்ந்த மதுபோதை இளைஞர் அவ்வழியாக வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி காலால் உதைத்தும், காரின் கண்ணாடியை கையால் அடித்தும் ரகளையில் ஈடுபட்டு வந்துள்ளார். குடிபோதை ஆசாமியின் செயலை பார்த்த பலரும் அதனை பொறுத்து கொண்டு கடந்து சென்றுள்ளனர். இறுதியாக அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை வழிமறித்த அந்த மதுபோதை இளைஞர் பேருந்தை எட்டி உதைத்தும் அடாவடியில் ஈடுபட்டார். பேருந்து ஓட்டுநரும் செய்வதறியாத அதே இடத்தில் பேருந்தை நிறுத்தியுள்ளார். போதை தலைக்கேறிய இளைஞர் பேருந்தை எட்டி உதைத்ததில் அவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் சாலையிலேயே நிலை தடுமாறி விழுந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உட்பட 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த மீன் வியாபாரியான வெள்ளத்துறை மற்றும் அவரது உதவியாளர் மகாராஜாவை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். அதில் மகாராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அங்கு வந்த உறவினர்கள் வெள்ளத்துறையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் செந்தில்குமார், மணிமாறன், கார்த்திக் மற்றும் சேர்மகனி மாரிராஜ் என்பதும் தொழில் போட்டி காரணமாக மீன் வியாபாரி வெள்ளத்துறையை கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் தொடர் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அகாடமியில் பயின்று வரும் மாணவன் பிரவீன்குமார்
தனது நண்பர்களுடன் வந்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 3 மர்ம நபர்கள் பிரவீன்குமார் மற்றும் அவர்களது நண்பர்களை வழிமறித்து கத்தியை காட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து பிரவீன்குமார் மற்றும் நண்பர்கள் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை ஏற்ற காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளில் சோதனை மேற்கொண்ட போது சந்தேகத்தின் பேரில் சுற்றி திரிந்த 2 பேரிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகள் அஜ்மீர் மற்றும் சந்தோஷ் பாண்டி என்பதும் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. பின் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூர் குரூப் 4 தேர்வு எழுத சென்றவர்களை ரயிலில் இருந்து இறக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வு நடைபெறுகிறது. இத்தேர்வில் பங்கேற்பதற்காக 50க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சென்ற ரயிலில் பயணித்துள்ளனர். முன்பதிவு இல்லாத பெட்டியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர்கள் முன்பதிவு பெட்டிகளான S1 முதல் S7 வரை உள்ள பெட்டிகளில் ஏறி பயணித்துள்ளனர். முன்பதிவு பெட்டியில் உள்ள பயணிகளுக்கு அவசர தேவைகளுக்கு கூட செல்ல முடியாமல் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் இருதரப்பு பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின் பயண பரிசோதகரிடம் புகார் அளிக்கப்பட்டதன் பெயரில் அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து S1 முதல் S7 பெட்டிகளில் பயணித்த முன்பதிவு இல்லாத பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டு பின்னே வந்த மங்களூர் மற்றும் ராமேஸ்வரம் விரைவு ரயில்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. வாணியம்பாடியில் ஆறுகளில் நெகிழி மற்றும் இதர கழிவுகளை கொட்டிய தேங்காய் மண்டிக்கு நகராட்சி ஆணையர் சீல் வைத்து அபராதம் விதித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள பாலாற்றின் துணை ஆறுகளில் சட்டவிரோதமாக நெகிழி மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாக வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளர் திருநாவுக்கரசு மற்றும் நகர்மன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் ஆகியோர் தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் பாலாற்றின் துணை ஆறுகளில் கழிவுகளை கொட்டுபவர்களை கண்காணிக்க நகராட்சி ஆணையாளர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த பெரியப்பேட்டை பகுதியில் உள்ள தேங்காய் மண்டியில் இருந்து வெளியேறும் தேங்காய் கழிவுகள் மற்றும் நெகிழி கழிவுகளை பாலாற்றின் துணை ஆற்றில் கொட்டுவது தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து தேங்காய் மண்டியிற்கு வாணியம்பாடி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்ததுடன் தேங்காய் மண்டி உரிமையாளர் அப்துல் சலாம் என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் இதுபோன்று சமூக சீர்கேடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற போல் வால்ட் போட்டியில் போல் வால்ட் வீராங்கனை பரணிகா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் 96வது தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று காலை நடைபெற்றது. இப்போட்டியில் போல் வால்ட் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேத்திரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவன் என்பவரது மகள் தற்போது ரயில்வே துறையில் எழுத்தராக பணியாற்றி வரும் போல் வால்ட் வீராங்கனை பரணிகா 4 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நெடுஞ்சாலை அமைக்கும் முடிவை கைவிடக் கோரி நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை வளாகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை உடனடியாக கைவிடக் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2023-2024 ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 12,291 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை ஆணையத்தின் வழங்கினால் பொதுமக்கள் தங்களது வாகனத்திற்காக சுங்க கட்டணம் செலுத்த நேரிடும். அவ்வாறு சுங்க கட்டணம் செலுத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விலைவாசி உயர்வு ஏற்படக்கூடும் என்பதால் இந்த திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹமாஸ் கடத்திய 4 பிணை கைதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் 94 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் கடத்தி சென்ற பணைய கைதிகள் 4 பேரை இஸ்ரேல் நேற்று மீட்டுள்ளது. பிணை கைதிகள் மீட்பு நடவடிக்கையில் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 94 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி 1200 இஸ்ரேலியர்களை கொன்றனர். 250 பிணை கைதிகளை கடத்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை 36,700 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையாக மத்திய காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் நோவா அர்காமனி, அல்மோக் மேயர் ஜான், ஆண்ட்ரே கோஸ்லோ, ஸ்லோமி ஜீவ் 4 பிணை கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர்.
இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டை நடந்தது. இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 94 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் வீர நடவடிக்கை என்றும் பிணை கைதிகளை மீட்கும் வரை சண்டை தொடரும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று மாலை மோடி பிரதமராக பதவியேற்பு. பதவியேற்பு நிகழ்ச்சியில் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல். தேர்வு முடிவு மோடிக்கு கிடைத்த தோல்வி, சோனியா காந்தி கடும் கண்டனம். இந்தியா கூட்டணி விரைவில் ஆட்சி அமைக்கும். பாஜக கூட்டணி எம்பிக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. குரூப் 4 எழுத்துத் தேர்வை 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர். அடுத்த ஆண்டு ஜனவரியில் முடிவுகள் வெளியாகும் என தேர்வாணையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.